இந்த நாள் காலையிலே நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்ப போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 16. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். John's Gospel chapter 16 and verse 33. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Let me read that in English. John's Gospel 16:33. Be of good cheer, I have overcome the world. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா தமிழில்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இங்கிலீஷில் சொல்லலாம், பி ஆஃப் குட் சியர், ஐ ஹாவ் ஓவர்கம் த வேர்ல்ட். நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? நம்முடைய வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் காட். தெரியாதவங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கா? அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். நான் கூட பார்த்துக்கிறேன். ஓகே. This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. Today we taught the word of God. I boldly confess. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Amen. பொதுவாக வசனத்தை வாசித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நமக்கு போஷிக்கும்படியாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆகவே தான் இதை நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் நம்ம இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பி ஆஃப் குட் சியர், ஐ ஹாவ் ஓவர்கம் த வேர்ல்ட். இந்த மார்ச் மாதத்திற்கு கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் யோவான் 16:33 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு திடன் மிக அவசியமாக இருக்கிறது. சியர்ஃபுல்னஸ். ஆங்கில வேதத்தில் குட் சியர் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மை சோர்ந்து போகும்பொழுது, தளர்ந்து போகும்பொழுது நம்மை ஊக்கப்படுத்த நமக்கு ஒரு திடன் மிக மிக அவசியமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் நம்மை சில நேரத்தில் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுகிறது. சூழ்நிலைகள் நாம் நினைப்பது போல சில நேரத்தில் நமக்கு இருப்பதில்லை. சில நேரத்தில் ஜனங்கள் நமக்கு டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வருவார்கள். சில ஜனங்கள் சொல்கிற செய்திகளையும் கேள்விப்படும்போது அவர் ஹார்ட் பிகம் ஸோ டவுன், வி பிகம் ஸோ டிஸ்கரேஜ்ட். சில நேரத்தில் நமக்கும் ஒரு அதைரியம் வருகிற சூழ்நிலை இருக்கிறது. சில நேரத்தில் நான் யோசித்து என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துருக்கிறேன். ஏன் சில நேரத்தில் நானும் சோர்ந்து போகிறேன் என்று பார்க்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். சம்டைம்ஸ் when we keep very high standard to reach and we are not able to reach that, we work hard, we put all our efforts but we don't get the dividends. நாம் ஒரு உயர்ந்த ஒரு கோலை வைக்கிறோம், ஒரு உயர்ந்த ஒரு ஸ்டாண்டர்டை வைத்துட்டு உழைப்போம், அதற்காக இருதயத்தை செலுத்துவோம். எல்லாம் முடிந்த பிறகு அதனுடைய விளைவு வராத பொழுது மிகவும் சோர்ந்து விடுகிறோம். ஆகவே இந்த சோர்வாக ஆவது மிக லகுவான காரியம். இட் இஸ் வெரி ஈஸி டு பிகம் டிஸ்கரேஜ்ட். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிகம் என்கரேஜ்ட். தைரியமாக இருப்பது கஷ்டமான காரியம். ஆனால் அடிக்கடியாக சோர்ந்து போவது என்பது மிக மிக லகுவான காரியம். இந்த சோர்வும் இந்த இளைத்து போதல், இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் என்ன செய்கிறது என்றால்,
இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வருகிறது என்றால், இட் பிரிங்ஸ் செல்ஃப் பிட்டி இன் அவர் லைஃப். சுய பரிதாபத்தை இந்த அதைரியம் கொண்டு வருகிறது. சுய பரிதாபம் என்றால் என்ன? சில நேரத்தில் தனியாக இருக்கும்போது நம்ம பற்றியே யோசிப்போம். சரி, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் இவ்வளோ படிக்கிறேன், நான் இவ்வளோ செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லையே அப்படி நம்ம பற்றியே நம்ம பாவமாக நம்மளை பார்த்து சொல்லிப்போம், நான் ரொம்ப பாவம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே. இதுக்கு பேர் சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி இல்லையா? இது எப்போ வரும்னா, தனியாக இருக்கும் போது தான் நமக்கு இந்த சிந்தனைகள்லாம் வரும். டிஸ்கரேஜ்மெண்ட் நம்மளை செல்ஃப் பிட்டி, ஒரு சுய பரிதாபத்துக்கு கொண்டு போகும். இந்த சுய பரிதாபம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் த டெவில் டு என்டர் தேர் லைஃப். இந்த சுய பரிதாபம் வந்த உடனே நாம் பிசாசுக்கு நம்முடைய கதவுகளை திறவுகிறோம். என்னை யாரும் என்னை குறித்து கவலைப்படுறதில்ல, நோபடி கேர்ஸ் அபவுட் மீ, அப்படி கண்ணெலாம் தண்ணி வரும். அப்படிலாம் நம்ம சுய பரிதாபம் பட அவசியமில்லை என்று தான் இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் வராது. அப்படியா சொல்கிறார் இயேசு? இயேசு என்ன சொல்லுகிறார்? யூ வில் ஹாவ் ட்ரிபுலேஷன் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசு யாரையும் ஏமாற்றுவதில்லை, உண்மையை உண்மையாக சொல்லுகிறார். நிச்சயமாக இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது, பட் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவம் வருகிறது, கான்ட்ரரி, ஆப்போசிட், அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ் அரைஸ். எதிர்மாறாத சக்திகள், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் திடன் கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவானவர் நான் உலகத்தை ஜெயித்தேன், I have overcome the world ன்னு சொல்லும் பொழுது, he says you will also overcome the world. நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நான் தான் பெரிய பராக்கிரமசாலி என்று இயேசு சொல்லாமல் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் மறைமுகமாக இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நானும் அதைரியத்தின் வழியாக கடந்து சென்றிருக்கிறேன். I have also gone through discouragement in my life. ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து அவர் எப்படி தன்னை திடப்படுத்தினார் என்பதை குறித்து வாசிக்கலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஐசாயா 42 verse 4. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். லெட் மீ அண்டர்லைன், அதை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் இலக்கரிக்க மாட்டார். He never gets discouraged. அவர் ஒரு நாளும் தன் வாழ்க்கையிலே அதைரியப்பட இல்லவே இல்லை என்று ஏசாயா 42:4 சொல்கிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். I have overcome the world. இயேசு தான் அதைரியத்தை ஜெயித்தபடியால், இயேசு தான் திடன் கொண்டபடியால் அவர் என்ன செய்கிறாரா? நெறிந்த நாணலை முறிய மாட்டார். நெறிந்த நாணல் என்றால் என்ன? ஃப்ளக்ஸ். அது அந்த நாணல் கொஞ்ச நேரத்தில் அறந்து விடும். லாஸ்ட் இதில் அது இருக்குது. அந்த நாணலை என்ன பண்ணுறாராம்? அவர் ஒரு நாளும் முறிக்க மாட்டாராம். மங்கி எரிகிற தீயை அணைக்க மாட்டார். சிலருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையினுடைய வெளிச்சம் மங்கி எரியும். லாஸ்டில் அந்த திரி எரிந்து கொண்டு இருக்கும். அந்த திரி விளக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. கேண்டில் இல்லைனா திரி விளக்கு ஆயிலெலாம் முடிஞ்ச பிறகு மங்கி எரியும். கடைசியில் திடீர்னு பிரைட்டாக எரியும். அந்த மங்கி எரியும். பாருங்கள், இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு என்ன செய்ய மாட்டாராம்? ஏற்கனவே அந்த நாணல் என்ன ஆகிருக்கு? முறிந்து போயிருக்கிறது.
ஏற்கனவே அந்த நாணல் நெறிந்து போயிருக்கிறது. அந்த நாணலை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டான், முறிக்க மாட்டாராம். மங்கி எரிக்கும் தீயை ஊதி அணைக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. லாஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆயில்ல ஏதோ வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் அணைக்க மாட்டார். அவர் திடன் கொண்டு நம்மை தைரியப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், you may be fighting a battle or you may be carrying a burden. ஒருவேளை ஒரு பெரிய யுத்தத்திலே நீங்கள் இருக்கலாம், வாழ்க்கையிலே போராட்டங்களில் இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், திடன் கொள்ளுங்கள், திட நம்பிக்கையாயிருங்கள், திட மனதாக இருங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 சந்தர்ப்பங்களிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷங்களிலே பி ஆஃப் குட் சியர் என்று ஜனங்களை பார்த்து சொன்னார். அதை தான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மையமாக வைத்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 3 முறை இயேசு திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். 3 வித்தியாசப்பட்ட ஜனங்களிடம் 3 வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளிலே பி ஆஃப் குட் சியர் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த 3ஐயும் உங்கள் மத்தியிலே வைத்து இந்த மாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த 3 முறை அவர் சொல்லும் பொழுதும் பி ஆஃப் குட் சியர், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுதும் 3 விதமான ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, அந்த 3ஐயும் நான் சொல்லுகிறேன். The first time he said be of good cheer, he gave pardon, மன்னிப்பை அவர் கொடுத்தார். இரண்டாவதாக when he said be of good cheer, he gave them power, பலனை கொடுத்தார். மூன்றாவதாக when he said be of good cheer, he gave them his presence. 3வது முறை திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது தம்முடைய சமூகத்தை அவர்களுக்கு கொடுத்தார். திடன் கொள், be of good cheer, I will give you my pardon, I will give you my power and I will give you my presence. என்னுடைய மன்னிப்பை உங்களுக்கு தருவேன், என்னுடைய பலனை உங்களுக்கு தருவேன், என்னுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை உங்களுக்கு தருவேன். 3 விதமான சூழ்நிலைகள். மன்னிப்பை கொடுத்தார். he gave pardon in the midst of sin. பாவத்தின் மத்தியிலே மன்னிப்பை இயேசு கொடுத்தார். he gave power, பலனை எப்போது கொடுத்தார்? when there was a secret need, மறைவான ஒரு தேவை இருந்தபொழுது அவர்களை பலப்படுத்தினார். கடைசியாக when there was a storm, ஒரு புயல் எழும்பின போது be of good cheer என்று சொல்லி தம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். நம்முடைய வேதத்தை திருப்புவோம். The first incident where Jesus said be of good cheer, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், Matthew's Gospel chapter 9, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Matthew 9:2. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பி ஆஃப் குட் சியர், thy sins are forgiven. மகனே திடன் கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. This is one of the situation that Jesus looked at this man and told him, be of good cheer. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 9ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனிதனுக்கு சரீரத்திலே ஒரு உபாயம் இருந்தது, ஒரு வியாதி இருந்தது. அதற்கு தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது திமிர்வாதம். இட் வாஸ் a kind of paralysis, a stroke. அவனுக்கு சரீரத்திலே ஒரு வாத நோய் இருந்தது. he had epilepsy or palsy, பலவிதமாக அதை நாம் சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது,
அவன் படுக்கையிலே இருந்தான். He was bedridden. அவன் படுக்கையிலே இருந்தான் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? He could not do anything by himself. அவனால் எல்லா காரியத்தையும் தானாக செய்ய முடியாது. ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் somebody. யாராவது ஒருவர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இயேசுவை பார்த்து அவனுக்கு சுகம் அடைவதற்காக இவர்கள் எல்லாரும் இயேசுவிடம் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். இதே அற்புதத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே குறித்து கொண்டு நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் இதே சந்தர்ப்பம் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 2nd chapter and Luke 5th chapter. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அங்கு கிடைக்கும். இந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் அவர்கள் சுமந்து வந்தார்கள். They carried them to Jesus. இயேசு ஒரு வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளாக வர முடியவில்லை, அவ்வளவு கூட்டம். Nobody can go in. அப்போ எப்படி உள்ள கொண்டு போவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கும் போல அதில் அவன் படுத்திருப்பான். 4 பேர் 4 சைடில் அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவங்க மனதில் யோசித்தார்கள், இவன் எப்பொழுதுமே நம்ம கூப்பிட்டு டிபெண்ட்டாக வச்சுருக்கிறான், இவனுக்கு எது இருந்தாலும் நம்ம போய் தான் இவனை தூக்கிட்டு போனோம். இவன் ஏதாவது வாங்க போகிறோன்னா நம்ம தான் கூட போனோம். ஆல்வேஸ் டிபெண்ட். இவனை இண்டிபெண்ட் ஆக்கணும், இவனுக்கு சுகத்தை தர வேண்டும் என்று இயேசுவிடம் இன்னைக்கு எப்படியாவது இவரை பார்த்துட்டு தான் போனோம். இவ்வளோ க்ரௌட் இருந்தால் ஒரு சேர் இல்லை, எதுவும் இல்லை, அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூரையை பிரித்து அவனை அப்படியே இறக்குகிறார்கள். They removed the ceiling and the roof and brought him down. இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இயேசு அவனை பார்க்கிறார். அந்த படுக்கையிலே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், திமிர்வாதக்காரனை இயேசு நோக்கி என்ன சொல்லுகிறார்? திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ நம்ம என்ன யோசிப்போம்? இவனுக்கு ஒரு டிசீஸ் இருக்கிறது, ஒரு வியாதி இருக்கிறது. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவன் சரீரத்தை குணமாக்கி இருக்கணும், அவனுக்கு நல்ல ஒரு ஹீலிங்கை கொடுத்துருக்கணும் நம்ம சொல்வோம். இயேசு அதை கொடுத்தார். இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்து தான் அனுப்புகிறார். ஆனால் இயேசு முதலாவதாக அவனுக்கு திடன்கொள் என்று கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், pardon to his sins. அவனுடைய பாவங்களுக்கு முதலாவதாக மன்னிப்பை கொடுத்தார். அவனை be healed என்று சொல்லவில்லை, நீ சுகமாயிருன்னு இயேசு சொல்லவில்லை. காரணம், ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்திருந்தால் அவன் படுக்கையை சுருட்டி கொண்டு அவன் வீட்டுக்கு சென்றிருப்பான். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான், இயேசுவை அவன் அறிந்திருக்க மாட்டான். இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து திடன்கொள் என்று, பி ஆஃப் குட் ஷேர் என்று அவர் நம்மை சொல்லும்போது அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் சில காரியங்களை செய்ய முடியவில்லை, ஆனால் முதலாவதாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். 2 ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒன்று அவன் ஆத்துமாவுக்கு, 2வது அவனுடைய சரீரத்துக்கு. அவனுடைய ஆத்துமாவிலே பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். அவனுடைய சரீரத்திலே கர்த்தர் சரீர சுகத்தை இயேசு அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நம்மை பார்த்து, ஆண்டவரே, ஐ எம் சோ டிஸ்கரேஜ்ட் இன் மை லைஃப், என் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறேன் என்றால் நமக்கு சரீர சுகத்தை அவர் தருவார். நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நம் வீடுகளுக்கு இவனை போல அனுப்புவார். ஆனால் இருதயத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே பாவம் இருக்க அது அப்படியே அமர்ந்துவிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஏதாவது வியாதி வந்துடுச்சு, நமக்கு பலவீனம் வந்துடுச்சுன்னா ஒரு மருத்துவரை இறங்கி ஃபிசிஷியனை போய் நமக்கு சரீர சுகத்தை ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ளலாம், அது உண்மைதான். ஆனால் பாவத்தை மன்னிப்பதற்கு எங்கே போவது? யாராவது டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு டாக்டர் கிளினிக் போனோடனே, டாக்டர் இவ்வளோ பாவம்லாம் செஞ்சுருக்க, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். யாராக இருக்கிறாங்களா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு? இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உங்களுடைய ஆத்துமாவிலே அசூசி பாவங்கள் இருக்கும்பொழுது இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வு, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வர காரணம் அவங்க வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கின்றன.
சில மறைவான பாவங்கள், அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற பாவங்கள் இருக்கின்றன. என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்கிறது, பாவம் உங்கள் வாசற்படியில் படுத்திருக்கும். பொதுவாக வாசற்படியில் என்ன இருக்கும்? நம்முடைய ஃபுட்வேர் தான் இருக்கும் இல்லையா? நம்ம காலணிகளை தான் வாசற்படியில் இருப்போம். ஆனால் வாசற்படியில் என்ன படுத்திருக்கிறதா? பாவம் படுத்திருக்கும். அதை ஆண்டவர் சொன்னார். இந்த பாவம் நீதிமொழிகள் 5:27-22, Proverbs 5:22, கயிறை போல பாவம் நம்மை சுற்றி கொள்கிறதா. Sin will bind us like a rope. அது நம்மை சுற்றி கொள்கிறதா. பாவம் வாசற்படியிலே பட்டு இருக்குமா? என்னதான் நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாவம் நம்மை எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கதான் செய்கிறது. அவ்வப்போது நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய அக்கிரமத்திலிருந்தும் நாம் திடன் கொண்டு எழுந்து நம்முடைய ஆத்துமாவிலே அந்த மன்னிப்பை நாம் என்றைக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த காலை ஆராதனையிலே இந்த வாக்குத்தத்தத்திலே முதலாவதாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஹீலிங்கை தர விரும்புகிறார். A healing in your inner body, a healing in your inner soul. திடன் கொள் என்று இயேசு சொல்லுகிறார். Be of good cheer. நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க விரும்புகிறார். எந்த விதமான பாவம்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் குற்ற உணர்வுகள் நம்ம இருதயத்தில் இருக்கிறது. நம்ம செய்த பாவங்கள் நம்மை சில நேரத்தில் உணர்த்தி கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் குற்ற உணர்வு. யூதாஸ் காரியோத் தன்னை நாண்டு கொண்டு செத்தான் என்றால் குற்ற உணர்வு. பேதுரும் பிழை செய்தான், தப்பு செய்தான். அந்த குற்ற உணர்வுலேருந்து மன்னிப்பை பெற்றான் பேதுரு. See, God wants to clear us from all the guilt in our life. நம்ம வாழ்க்கையில் அறிக்கை செய்யாத காரியங்கள் இருதயத்தில் இருந்தால், இயேசு இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னது போல அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்றார், திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றுக்கும் ஓரளவுக்கு தீர்வு இந்த உலகத்தில் இருக்கிறது. பாவத்திற்கு மன்னிப்பு என்றால் அது தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். Only Jesus can forgive our sins. அவர் நம்மை மன்னித்த பிறகு, இன்னைக்கு இந்த 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 மனிதனுடைய பாவத்தை அவர் மன்னித்த பிறகு, அவன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை விட்டு நீ எழுந்து நட. ரைஸ் அப் அண்ட் வாக். அவன் படுக்கையை அவன் சுருட்டினான். He rolled up, he rose up, he rolled up and he went to his residence. தன் படுக்கையை சுற்றி கொண்டான், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான், தன் வீட்டுக்கு சென்றான். கம்ப்ளீட்டா சுகமாயி அவன் வீட்டுக்கு சென்றான். இது என்னத்தை குறிக்கிறது என்றால், கர்த்தர் அவனுக்கு திடனை கொடுத்து அவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, நம்மை கர்த்தர் திடப்படுத்தும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், God has put our sins in the depth of the sea. கடலின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை அவர் போட்டு விடுகிறாராம். The deep sea. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவத்தை அவர் மன்னிக்கும் பொழுது, he puts our sin into the depth of the sea. ஏசாயா 44:22, அவர் நம்முடைய பாவத்தை he blots out our sin. நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு அவர் அகற்றி போடுகிறாராம். ஏசாயா 43:25 வாசிக்கும் பொழுது, ஐ வில் நெவர் ரிமெம்பர் சின். உன் பாவத்தை இனிமேல் நான் ஞாபகத்திலே வைப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். ஐ வில் நெவர் ரிமெம்பர் யுவர் சின் அட் ஆல். இது யார் சொல்வது? கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் நெவர் ரிமெம்பர் யுவர் சின். கிழக்கிற்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு உங்கள் பாவத்தை நான் போட்டுவிட்டேன். இன்னைக்கு முதலாவதாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், திடன் கொள்ளுங்கள். பி ஆஃப் குட் சியர். சில நேரத்தில் we give more importance to our physical needs, we forget about our soul. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய
ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு சொன்னார் இல்லையா, what doth it profit a man to gain the whole world and lose his own soul? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உலகத்திலே நாம் பெரிய வெற்றியாளராக மாறி ஆனால் ஆத்துமாவை இழந்துவிட்டால் நமக்கு ஒரு லாபமும் இல்லையே. உலக ஆசீர்வாதங்கள் இருந்து இவனுக்கு எல்லா சுகமும் கிடைத்து ஆனால் பாவத்தோடு வீடு திரும்பினால் அவனுக்கு என்ன லாபம்? இன்றைக்கு முதலாவதாக திடன்கோல் என்று உங்களை எப்படி தைரியப்படுத்துகிறார்? The Lord wants to pardon our sin. ஒருவேளை ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிழைகள் தப்புகள் செய்திருந்தால் அவர்கிட்ட நம்ம மன்னிப்பை கேட்டு நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நாம் அகற்றி போடுவோம். ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், 10 கால்களிலே வந்த இவனை 2 கால்களாக வீட்டுக்கு அனுப்பினார். புரியுதுன்னு நினைக்கிறேன். 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 4 பேருக்கு எத்தனை கால்கள்? 4 பேருக்கு 8 கால், இவனுக்கு 2 கால், மொத்தம் 10 காலில் வந்தானா. வீட்டுக்கு போகும்போது எப்படி போனானா, 4 பேர் ஆளை காணோம். அவன் ஒய்ஃப் பார்த்தாங்க, எனக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தூக்கிட்டு போவாங்க, 2 காலில் நடந்து வரீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இயேசு என் பாவத்தையும் மன்னித்தார், என்னை திடப்படுத்தினார், என்னை சுகப்படுத்தினார். ஆமென். திடன் கொள்ளுங்கள். I will give you pardon for your sin. இரண்டாவது திடன் கொள். மத்தேயு 9ஆம் அதிகாரம். மத்தேயு அதே 9ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Matthew chapter 9 and verse 22. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றால் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். Be of good cheer, thy faith hath made thee whole. திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, இதே காரியத்தை மார்க் 5ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கலாம். A woman who had an issue of blood for 12 years, 12 வருஷங்கள் தன்னுடைய சரீரத்திலே பெரும்பாடோடு கூட இந்த ஸ்திரீ வாழ்ந்து வருகிறாள். மத்தேயு 5ஆம் அதிகார மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், she visited all doctors, எல்லா மருத்துவர்களையும் பார்த்திருக்கிறாள். தன்னுடைய எல்லா சம்பத்தையும் தன்னுடைய எல்லா விதமான பணத்தையும் செலவழித்து சற்றும் விடுபடாமல், she did not have deliverance. பணத்தை செலவு செய்தால், எல்லா மருத்துவர்களையும் பார்த்தால், ஆனால் தன்னுடைய சரீரத்திலே ஒரு சுகமும் வரவில்லை. No healing in her body. See, that was her very secret disease that she had. அவளுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட வியாதி மிகவும் அவள் வேதனைப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. எங்கெங்கேயோ அந்த ஸ்திரீ போகிறாள், எங்கெங்கேயோ போனால், ஆனால் ஒன்றும் அவளுக்கு கிடைக்கவில்லை. இயேசுவை தேடி அந்த ஸ்திரீ வருகிறாள். She comes to see Jesus. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவள் வருகிறாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, மார்க் சாப்டர் 5 verse 27 வாசிக்கிறேன். மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசு ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். இயேசு திரும்பி பார்த்து அவளை பார்த்து என்ன சொன்னால், be of good comfort, be of good cheer, your faith had made you whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, திடன் கொள். இது என்னன்னா, அவளுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். Jesus gave her power. அவளுக்கு ஒரு பலனை அன்றைக்கு 12 வருஷமாக 12 years. Imagine, it is not 1 month, it is not 2 months, ஒரு 2 மாதம் அல்ல, 12 வருஷங்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பெரும்பாடிலே இந்த ஸ்திரீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து எப்படியாவது இயேசுவை போய் தொட்டுறணும்னு வரா.
ஜீசஸ் நோஸ் அவர் சீக்ரெட் நீட்ஸ். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு குறிப்பு. அவருடைய விசுவாசம் பாருங்கள், அந்த விசுவாசத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபெய்த். வாட் இஸ் சூப்பர்ஸ்டிஷன்? மூட நம்பிக்கை. எப்படி அதை தொட்டால் சுகமாயிடலாம், அங்கே போய் தொட்டால் சுகமாயிடும், எப்படி அப்படி சுகமாக நம்ம யோசிப்போம் இல்லையா? சில பேருக்குலாம் அந்த மாதிரி குருட்டாட்டமான விசுவாசம்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் 10th 12th எழுதும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கொஷின் ஆன்சர் பேப்பர் மேலே எல்லா பேப்பர்லையும் சிலுவை போட்டிருப்பா, அவங்க நிறைய மார்க் போட்டுருவாங்க, அது போட்டால் அது ரொம்ப அது தப்பாச்சே அப்படின்னு சொல்லுவேன். போகும்போது ஒரு வசனம் படிச்சுட்டு போயிடு, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் குருட்டான ஒரு விசுவாசம், சூப்பர்ஸ்டிஷன் சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நோட்டு ஃபுல்லாக ஏசு 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 10,000 தடவை எழுதுவாங்க. எழுத வேணான்னு சொல்லலை, நீங்கள் எழுதுங்க, இயேசுவின் நாமந்தான். நிறைய இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபெய்த். இந்த வசனத்தை நான் படிக்கும் போது யோசித்தேன், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இயேசு நேசிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவளுக்கு சுகம் கொடுத்தார். இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன மூளையில் சின்ன காரியத்தை விசுவாசிக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். பாஷா கொஞ்சம் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நான் நல்லாயிடுவேன். அது ஒரு விசுவாசம்தான். ஸோ இந்த தேவையை இயேசு அறிந்தார். பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் மத்தேயு 9 மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, she did not tell what she want to Jesus. அவளுக்கு என்ன தேவை என்று இயேசுவிடம் சொல்லவில்லை. பிகாஸ் தட் வாஸ் வெரி பிரைவேட், தட் வாஸ் வெரி சீக்ரெட். அந்த வியாதி அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்குள்ளே சொல்லிக்கொண்டால் தான் வேதம் சொல்கிறது. அவளுக்குள்ளே என்ன சொல்லிக்கொண்டால், நான் போய் இயேசுவினுடைய வஸ்திர தொங்கலை தொட்டனா நான் சுகமாவேன். யாருக்குள்ளே சொல்லிக்கொண்டால்? அவளுக்குள்ளே சொல்லிக்கொண்டாள். ஷீ டாக் டு ஹர் செல்ஃப். நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்கிறோம். ஏன் அதை செய்யலை? நான் உங்களுக்கு தெரியும்னு நான் நினச்சேன். எப்படி நான் நினைக்க முடியும்? உங்களுக்குள்ளவே நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளோட எதான பிரச்சனை, என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது, என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியாது. ஏன் இதை செய்யலை? நான் நினச்சேன், நீங்கள் இது தெரியும்னு நினச்சேன். எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லனா? இவன் அப்படி தான் சொல்கிறா. இயேசுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு உள்ளாக இருக்கிற ஒரு தேவை. ஐ ஹவ் நாட் டோல்ட் டு ஜீசஸ் ஆர் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். அதுவும் இயேசுக்கு முன்னால் தொடுவதற்கு அவளுக்கு மிக பயம். வேதம் சொல்லுகிறது, she came behind Jesus. இயேசுவுக்கு பின்னால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார். அப்போ வஸ்திரத்தின் தொங்கல் நுனியை தொடுவதென்றால் என்னென்றால், அவருடைய ட்ரெஸ்ஸுடைய கீழ்பாகத்தை தொட்டாள். அப்படி என்றால் என்ன என்றால், she was not even walking, she was crawling on the floor. அவள் தரையிலே 4 கால்களிலே தான் அவள் தவழ்ந்து வந்தாள் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ பலவீனம், அந்த வியாதியினாலே அவ்வளோ வீக் இன் த பாடி. ஷீ காண்ட் ஈவன் ஸ்டாண்ட் அண்ட் வாக். இயேசுக்கு பின்பாக அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கூட்டம். அங்கே ஆக்சிஜனே இயேசு கிடச்சிருக்காது போல், அவ்வளோ கூட்டம் இயேசுவை நெருக்கிறார்கள். அவள் எப்படியோ பின்பாக இயேசுவை தொடுகிறாள். இயேசு கேட்கிறார், என்னை யார் தொட்டது? அப்போது இயேசு அவங்கள பார்த்து சொல்லுகிறார், சீஷர்கள் சொல்லுகிறாங்க, இவ்வளோ பேர் நம்முடைய எம்டிசி பஸ் மாதிரி போட்டு உங்களை நசுக்கிறாங்க, என்ன ஆண்டவரே உங்களை யார் தொட்டிங்கன்னு கேட்குறீங்க? இல்லை, இயேசு என்ன சொன்னார்னா, இட் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஹாவ் அ கான்டாக்ட், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டு ஹாவ் அ டச். கான்டாக்ட் இஸ் டிஃப்ரெண்ட், டச் இஸ் டிஃப்ரெண்ட். என்னை விட்டு ஒரு சுகமாக்கும் வல்லமை போனதை நான் உணர்கிறேன். எப்படி போகுது? எப்படி அவ்வளோ பேர் இயேசுவை நெருக்கிறாங்க, யாருக்கும் அந்த பவர் பாஸ் ஆகலை. இந்த ஸ்திரீக்கு இயேசுவின் உடம்புல இருந்த பவர், இட் ஜஸ்ட் வெண்ட் இன்சைட். காரணம் என்ன? விசுவாசம், எதிர்பார்ப்பு. அந்த விசுவாசத்தினுடைய அளவு அதிகமாகும்பொழுது யூ கேன் ஜஸ்ட் சக் காட்ஸ் பவர் இன் அவர் லைஃப். விசுவாசத்தினாலே நாம் வளர்ந்து அதிகமாகும் போது ஆசீர்வாதத்தை அதிகமாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவளை பார்த்து சொன்னார், திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த திடன் என்ற வார்த்தைக்கு முதலாவது சொன்னேன் மன்னிப்பு. இங்கே அந்த திடன் என்ற வார்த்தைக்கு பலன், பவர். அவளுடைய ரகசிய தேவைக்கு
அவள் வெளியே கூட சொல்லாமல் இருக்கிற அந்த தேவைக்கு அவளுடைய சரீரத்திலே இயேசு பலனை கொடுத்தார். மத்தேயு 9:22, அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானால். ஃப்ரம் தட் அவர் இம்மீடியட் ஹீலிங், உடனடியாக ஒரு சுகத்தை இயேசு கொடுக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் ஒரு வேளை சில சீக்ரெட் நீட்ஸ் நம்ம இருதயத்தில் இருக்கும், நம்ம யார்கிட்டையும் கூட சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் இயேசுவிடம் கூட சொல்லாமல் இருக்கும் பொழுதே இயேசு அதை அறிந்து நமக்கு ஒரு பலனை தருவார், நம்மை திடப்படுத்துவார். ஆமென். Praise the Lord. God wants to give us strength for this whole month. இந்த மாதத்திற்கு ஞானம், பலன், சுகத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஆகவே தான் நம்மை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ரிசீவ் திஸ் பவர் இன் யுவர் சிக்னஸ், இன் யுவர் சீக்ரெட் நீட். கடைசியாக ஒரு திடன் கொள்ளதை வாசித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். 14:27. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Be of good cheer, it is I, be not afraid. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்களா? சீஷர்கள் மட்டும் கடலின் மத்தியிலே ஒரு படகிலே அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு அவர்கள் என்ன செய்தார்? துரிதமாக அவர்களை ஒரு படவிலே ஏற்றி, எனக்கு முன்பாக நீங்கள் போங்க, உங்களுக்கு பின்பாக நான் வருகிறேன் என்று இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். சீஷர் எல்லாரும் அந்த கலிலேயா கடலிலே ஒரு படகிலே ஏறி அக்கறைக்கு அவர்கள் படகிலே செல்கிறார்கள். 24ஆம் வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. நடுக்கடலுக்கு வரும்பொழுது ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய ஸ்டார்ம் வாஸ் கமிங். இவங்க இருக்கிற சூழ்நிலை ஒரு ஸ்டார்ம். முதலாவதாக பார்த்த திமிர்வாதக்காரனுடைய சூழ்நிலை, சிச்சுவேஷன் ஆஃப் சின், பாவத்தின் நிலைமை. இரண்டாவதாக அந்த ஸ்திரீ இருந்தது சீக்ரெட் நீட். இவர்கள் இருப்பது ஒரு ஸ்டார்ம், ஒரு புயல். நம்முடைய வாழ்க்கையிலே புயல் வரதான் செய்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவ்வப்போது புயல் வருகிறது. ரெண்டு விதமான வேதம் முழுவதும் நீங்கள் ஸ்டார்ம்ஸ் இல்லையா, அதெல்லாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு விதத்திலே புயல்கள் வந்தது. ஒன்று, when people are obedient to God, there was a storm. When people and the disciples were disobedient, there was a storm. கீழ்ப்படியும் போதும் ஒரு புயல் வருகிறது, கீழ்ப்படியாமல் போகும்பொழுதும் கர்த்தர் எதை அனுப்புகிறாரா? ஒரு புயலை அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யூரோக்ளைடான் என்ற ஒரு பெரிய சுழல் காற்று வந்தது. அது ஒரு கீழ்ப்படியாமை. யோனா போன கப்பலிலே ஒரு பெரிய சேதம், புயல் வந்தது. காரணம் டிசோபீடியன்ஸ். ஆனால் இது டிசோபீடியன்ஸ் அல்ல, இயேசுதான் அவர்களை அனுப்புகிறார். நீங்கள் போங்க, படகு ஏறி போங்க, நான் பின்பாக வருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இவங்க படகுல ஏறி போகும்பொழுது பெரிய காற்று, பெரிய புயல் அடிக்கிறது. 24ஆம் வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அவங்க படகுல அலைகள் உள்ள வருகிறது, காற்று அடிக்கிறது, பெரிய புயல். நான் ஒரு நாள் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு நல்ல 2 பேர் இருக்கிறாங்க, மிகவும் நல்லவர்கள். அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, அவர்களுக்கு ஒரு பிள்ளையோ 2 பிள்ளைகளோ இருக்கிறார்கள். பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து கர்த்தர் பக்தியிலே படித்து அவர்கள் வளர்ந்தார்கள். அதுக்கு பிறகு அவருக்கு திருமணமானது, அவர்கள் நல்ல திருமணமானது, நல்ல பிள்ளைகள் பெற்றார்கள், அவர்களும் நன்றாக இருந்தார்கள். இப்படி தான் கதை இருந்திருக்கா? இது நாவலில் தான் இருக்கும். இப்படி தான் இருக்காது. எல்லாமே நன்றாக இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், அப்படி கதையே இல்லை.
நமக்கு என்ன உண்டு? உபத்திரமும் உண்டு. நமக்கு எப்பொழுதுமே there is always a storm, there is always tribulation in this world. இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பி அங்கே ஒரு புயல் வந்தது. இயேசுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் நன்றாக நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது, ஒரு புயல் வரும்பொழுது இயேசு தம்மை வேறு விதத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார். Storms are a cause for God to reveal in a new way to us. புயலின் மத்தியிலே இயேசு தம்மை வெளிப்படையாக நமக்கு புதுவிதமாக வெளிப்படையாவதற்கு ஒரு தருணம், ஒரு சான்ஸ். இந்த மாதிரி ஒரு புயல்கள் வரும்பொழுது தான் இயேசுவை புது விதத்திலே நாம் காண முடியும். இவங்கெல்லாம் நடு ராத்திரியிலே, அவங்க டார்க்னஸ், மிகவும் இருளாக இருக்கிறது, காற்று எல்லாம் எதிர்காற்று அடித்து கொண்டிருக்கிறது. இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். இயேசு கடலின் மேல் அவரிடத்திலே வரும்பொழுது அவங்க பயந்து அலறுகிறார்கள். 26ஆம் வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். They said it was a ghost. எத்தனை பேர் கோஸ்ட் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன், சும்மா சொல்கிறேன். எத்தனை பேர் இதில் என்ன இருக்குது வார்த்தை? ஆவேசம், கோஸ்ட். கோஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு கோஸ்ட் பார்க்குறாங்க. ஏன்னா டைம் என்ன டைமு? ஏர்லி மார்னிங், 4ஆம் ஜாமம், 4th வாட்ச். இயேசு நடந்து வருகிறார். தூரத்தில் இயேசு நடந்து வரும்போது எப்படி தெரியும்? ஏதோ வெள்ளை கலர், அவர் எப்போ ஒயிட் கலர் போடுவார் போல், ஒயிட்டாக அது தெரியுது. பேதுரு சொன்னால் கோஸ்ட் ஒன்று வருது, பெரிய, ஏற்கனவே ஒரு புயல், ஏற்கனவே எதிர்காற்று அடிக்கிறது, இதில் வேற ஒரு பேய் வேறு வருகிறதா? முடிஞ்சது கதை. நிறைய பேர் வாழ்க்கையில் இருட்டில் அவங்களுக்கு தெரியுதெல்லாம் வெறும் அதான் தெரியும் அவங்களுக்கு, இல்லையா? இவர்களுக்கு அவங்க பயப்படும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நான் தான், திடன் கொள்ளுங்கள். த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு அவர்கள் இருந்த நடுக்கடலுக்கு இயேசு நடந்து அங்கே வந்தார். இந்த மாதத்தில் ஒரு வேளை நடுக்கடலிலே எதிர்காற்று நமக்கு வீசினாலும், அந்த பிரச்சனைகள் எழும்பி நமக்கு எதிராக ஒரு கோஸ்ட் போல, ஒரு ஆவேசத்தை போல வந்தாலும், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். He removes his fear. நம்ம இருதயத்தில் இருக்கிற பயத்தை இயேசு நீக்கி போட்டு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். எல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம். எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், பட் சம்திங் இஸ் ராங். தேர் இஸ் அ ஸ்டார்ம். ஜீசஸ் கம்ஸ் வித் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்தோடு இயேசு நம்முடைய படவுக்கு வருவார். 32ஆம் வசனம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. The wind and the storm ceased when Jesus got into the boat. இயேசு தண்ணீர் மேல் நடந்து வந்து அந்த படவுக்குள்ளாக ஏறினார். பிரச்சனையின் மேல் இயேசு நடந்து வந்து பிரச்சனையை அகற்றிவிட்டு படவிற்குள்ளாக இயேசு அமர்ந்து அந்த காற்றையும் கடலும் அமைதலாக மாறிற்று. என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். திடன் கொள்ளுங்கள். அவருடைய பிரசன்னம் புயல் காற்றிலே, when you are in the middle of something, ஒரு நடுவில் வந்துட்டீங்க, சில காரியத்தை தொடர்ந்து ஒரு ஸ்டெப் ஆஃப்டர் அ ஸ்டெப் நடு கடலில் வந்த பிறகு ஒரு காற்று அடிக்கிறது. பட் God comes with his presence. இயேசு தம்முடைய பிரசன்னத்தோடு கூட வந்து, God, the Lord Jesus removed the fear from their heart. அவங்க இருதயத்தில் இருந்த பயத்தை இயேசு நீக்கினார். 3 சந்தர்ப்பங்களிலும் திடன் கொள் என்று இயேசு சொன்னார். 3லும் இயேசு அவர் மேற்கொண்டவராக இருக்கிறார். முதல் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பாவத்தை ஜெயித்தார்.
இரண்டாவதாக வியாதியை ஜெயித்தார். மூன்றாவதாக இயற்கையை அவர் ஜெயித்தார். இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்தில் பாவங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் இந்த ஸ்திரீயை போல ஒரு வியாதியாக இருக்கலாம், இல்லை என்றால் புயல் காற்றாக இருக்கலாம். இட் கேன் பி a sin of the devil, it can be the nature, it can be a sickness. Jesus can overcome. ஏனென்றால் அவர் நம்மை திடப்படுத்துவார். எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம். திடன் கொள், be of good cheer, I have overcome the world. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்திலே தொனித்து கொண்டே இருக்கட்டும். Be of good cheer. திடன் கொள், திடன் கொள். உங்கள் மனதை திடப்படுத்த விரும்புகிறார். வேத புத்தகத்தை திடமனது என்று வாசிக்கிறோம். திடமனது. சில இடத்துல அவங்க கரங்களெல்லாம் திடனற்று போயிற்று என்று வேதம் சொல்கிறது. சில நேரத்தில் அவங்க வாழ்க்கை திடன் இல்லாமல் அப்படியே யூ ஆர் ஷிவரிங். என்ன செய்வேன் கர்த்தாவே, எனக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கல, எனக்கு ஒரு திடன் இல்லை, எனக்கு ஒரு அஷூரன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள் மகனே, திடன் கொள் மகளே. முதல் 2 சிச்சுவேஷன்ஸில் பார்க்கும்போது 2 பேர் பெயரும் இல்லை, மகனே மகளே என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்மை வைப்போம். மகனே திடன் கொள், மகளே திடன் கொள். டோன்ட் ஃபியர், பயப்பட வேண்டாம். உங்கள் படகு கரை சேரும். You will reach your destination. You will fulfill what God has for you in your life. படகு இயேசு நம்முடைய வாழ்க்கையின் படகிலே ஏற விரும்புகிறார். கண்ணீர், கவலை, பாரங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வரதான் செய்கிறது. இயேசு என்னை பின்பற்றுவர்களுக்கு உபத்திரவம் வராது என்று சொல்லவில்லை. உபத்திரவம் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு நம்புங்க, உங்கள் சூழ்நிலையை இயேசு மாற்றுவார். அவருடைய பிரசன்னத்தால் சூழ்நிலை மாற்றுவார். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் இந்த காலையிலே திடப்படுத்துவார். யோசுவாவை பார்த்து இயேசு சொன்னார், திடன் கொள், பி போல்ட். இந்த பாடலை பாடி இந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமையாக்கி கொண்டு இன்றைக்கு நாம் வீடுகளுக்கு செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நினைக்கிறேன். Be bold, be strong, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. Because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory. For the Lord thy God is with thee. நம்மளை பார்த்தே சொல்லுவோம், be bold, be strong, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord thy God is with thee. Balan kol, தீடன் கொள், தேவன் உன்னுடன் என்றும் இருக்கிறார். balan kol, தீடன் கொள்,
ஜெயம்தானே, நம்பிக்கை ஜெயத்துடனே நீ நடப்பதால் வந்திடு, ஜெயத்துடனே நீ நடந்திட தேவன் என்றும் இருக்கின்றார். கடைசியாக வேலன் கொள், வேலன் கொள், தீடன் கொள், தீடன் கொள், தேவன் உன்னுடன் என்றும். வேலன் கொள், வேலன் கொள், தீடன் கொள், தேவன் உன்னுடன் இருக்கிறார். பயம் இல்லை எனக்கு, ஜெயம் ஜெயம் நானே, நம்பிக்கை நடப்பதால் வந்திடு, ஜெயத்துடனே நீ நடந்திட தேவன் இருக்கின்றார். கண்களை மூடுவோமா? Let's close our eyes. நம்மை பார்த்து சொல்வோம், நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid. I will not be dismayed. விசேஷமாக எக்ஸாமுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் ஃபியர், பயப்படாதீங்க. டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பி ஆஃப் குட் சியர், ஐ ஆம் வித் யூ, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பலன் கொள், திடன் கொள். பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு தோற்று போனவர் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜெயம் கொண்டவர். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் இயேசு. உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். உங்களுடைய மார்ச் மாதத்திலே உங்களுடைய கையின் பிரயாசத்திலே ஜெயத்தை தருவார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, புலம்பாதீங்க. டோன்ட் ஜஸ்ட் சாட்டர், புலம்பாதீங்க, யார்கிட்டையும் நெகட்டிவா சொல்லாதீங்க. இன்றைய இந்த மாதத்திலே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மார்ச் மாதத்தில் எக்ஸாம் எழுதும் பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் திடனையும், திட மனதையும், திட நம்பிக்கையும், ஒரு கான்ஃபிடன்ஸையும் கர்த்தர் தருவாராக. ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை பார்த்து இந்த மாதத்தை கர்த்தரிடத கரத்தில் கொடுத்து, கர்த்தாவை இந்த மாதத்தில் நாங்கள் திடன் கொள்ளணும். ஐ ஹாவ் டு பிகம் ஸ்ட்ராங்கர். இந்த மாதத்திலே என்னுடைய இருதயம் திட மனதாக மாற வேண்டும். என்னுடைய நம்பிக்கை திட நம்பிக்கையாக மாறணும். கர்த்தாவே, அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசினவர் இயேசு. உம்முடைய வார்த்தைகள் யோவான் 16:33, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களுக்கு உபத்திரவம் இருந்தாலும், எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை அதைரியப்படுத்தினாலும், பல ஜனங்கள் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நாங்கள் துவண்டு போவதில்லை. கர்த்தாவே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், திடன் கொள்ளுங்கள். உங்களை சூழ்நிலை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். cheer up, be of good cheer, rise up. நீங்க கீழே போக வேண்டாம், எழும்பி நின்று உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களுடைய டிபெண்டன்சி அல்ல ஆண்டவரே. we will become independent, we will depend on our God. எங்களை பார்த்து அநேகர் நாங்கள் எப்பொழுதுமே சார்ந்து கொண்டவர்கள் என்று சொல்லாமல், நாங்கள் எங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு வீடு திரும்ப, கர்த்தாவே, நாங்கள் உம்மை தொடும்பொழுது ஒரு சுகம். ஒருவேளை இங்க அநேகருக்கு பலவீனங்கள் காணப்படலாம். இயேசுவின் நாமத்திலே அவளுக்கு நீர் பலனை தாரும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நேரம் முதல் அவள் பரிபூர்ணமாக சுகமானாள் என்று வேதம் சொல்கிறதே. சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. எல்லா விதமான குறைபாடுகளையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஞான குறைவு, மெமரி குறைவு, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவீராக. இயேசுவே, ஒருவேளை அநேகர் புயலின் வழியாக கடந்து செல்லலாம். ஐயோ, எங்கு பார்த்தாலும் எனக்கு ஒரு புயல், எந்த திசையிலும் ஒரு காற்று,
இந்த காற்று எனக்கு சாதகமா இல்லையே, இந்த காற்று எனக்கு எதிராக அடிக்கிறதே. கர்த்தாவே, நீ அந்த கடலிலே நீ நடந்து வாரும், புயலின் மத்தியிலே நீ நடந்து வந்து, நான் தான் பயப்படாதே திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்திலே அவர்கள் உணரும்படியாக செய்யும் கர்த்தாவே. புது புது அற்புதங்கள், புது புது அனுபவங்களால் இந்த மார்ச் மாதத்தை ஒவ்வொருவருக்கும் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே உம்முடைய கரத்தை ஒவ்வொருவர் மேலும் வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்திலே அநேகர் பிரயாணம் பண்ணலாம், அநேகர் புது புது காரியங்களை எடுக்கலாம். அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அப்பத்தையும் அவருடைய தண்ணீரையும் ஆசீர்வதியும், அவருடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் வீண் செலவுகள் ஒவ்வொருவருக்கும் வராதபடி அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஆசீர்வாதத்தோடு சென்று ஆசீர்வாதத்தோடு வீடு திரும்பும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.